உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிற்கு டாடா பாய் பாய் காட்டிவிட்டதாக ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது நேற்று. ஏனென்றால் நேற்று 12:30 மணி அளவில் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறது திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேற்று கலந்து கொள்ள செல்லவில்லை. ஏன் கலந்து கொள்ள செல்லவில்லை என்று கேள்வி எழுந்த பொழுது, ஒரு உயர்மட்ட குழு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாகவும் அந்த உயர்மட்ட குழுவில் 3 தொகுதிகளுக்கு குறைவாக கொடுத்தால் திமுக கூட்டணியில் கையெழுத்து போடக்கூடாது என்று கட்சியின் உயர்மட்ட குழு திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தையில் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளாமல் நழுவியதற்கு இன்னும் ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில் 4 தொகுதிகள் கொடுப்பதாகவும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவரே அழைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆகையால திருமாவளவன் அவர்களே அழைத்து 4 தொகுதி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதை நழுவ விடுவதா அல்லது 3 தொகுதிகளுக்காக இங்கு மண்டியிட்டு கிடப்பதா என்று திருமாவளவன் அவர்களும் சிந்திக்க ஆரம்பித்திருப்பதாகவே தெரிகிறது. ஏனென்றால் நேற்று தொகுதி பங்கீடு உடன்படிக்கையில கையெழுத்திடுவதற்காக திருமாவளவன் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கியும் திருமாவளவன் அவர்கள் அந்த நேரத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததையும் திமுக கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுமே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று திமுக தலைமைக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவே அந்த தகவல் வெளியானது நேற்று. ஏனென்றால் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் இன்று இருக்கின்ற ஒரே ஒரு வலிமையான கட்சி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். ஏன்னா காங்கிரஸ் என்பது கரைந்து போன இயக்கமாக மாறி போனது. அதே போன்று சிபிஐ சிபிஎம் 2 கட்சிகளுமே அங்கு பெயரளவில் மட்டுமே இருக்கிறது. அந்த கட்சிகளுக்கு வெளிப்புறத்தில் எந்த செல்வாக்கும் இல்லை. மதிமுக என்ற இயக்கம் பெயரளவில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த கட்சிக்கு தொண்டர்கள் என்பது யாரும் கிடையாது. அந்த கட்சியின் தொண்டர்கள் அனைவருமே ஏற்கனவே திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார்கள். இப்பொழுது திமுகவில் இருப்பது வைகோ. இப்பொழுது திமுகவில் இருப்பவர்கள் வைகோ உள்ளிட்ட சில அந்த கட்சியின் மேல்மட்ட பொறுப்பாளர்கள். அவர்களை தாண்டி வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ அவர்கள் இருக்கிறார். இதை தாண்டி அந்த கட்சிக்கு தொண்டர்கள் என்பது பெயர் சொல்லும்படியாக யாரும் இல்லை என்பது களத்தில் நன்றாக தெரிகிறது. அப்படி இருப்பதால தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதிமுகவிற்கு 1 தொகுதியை கொடுக்கிறோம், அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் மட்டும்தான் என்று அழுத்தம் வைத்து அந்த தொகுதியை கொடுப்பதாக அவர் கூறியிருக்கிறாராம். ஒருவேளை உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் நீங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறிக் கொள்ளலாம் என்று கூட வைகோ அவர்களுக்கு பகிரங்கமாகவே ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாக கூட ஒரு தகவல். வைகோ அவர்கள் அதனால தான் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சீறி பாய்ந்திருக்கிறார். செய்தியாளர்கள் கேட்கிற கேள்வி எனக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துது, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் என்னை இன்னொரு முறை கேட்காதீங்க அப்படின்னு செய்தியாளர்களை வாய்க்கு வந்தபடி சாடி இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, வைகோ கிட்ட போயிட்டு என்னங்க உங்களுக்கு ஒரே தொகுதி தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்களாம் திமுக கூட்டணியில், அந்த ஒரு தொகுதி கூட பம்பரம் சின்னத்தில் நீங்கள் நிற்க முடியாது, திமுக சின்னத்தில் தான் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்றதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மதிமுகவிடம் இருந்த பம்பரம் சின்னம் தேர்தல் ஆணையம் பறித்து கொண்டதா அல்லது மீண்டும் உங்களுக்கு சின்னம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லையா என்ற கேள்விகளை எல்லாம் செய்தியாளர்கள் எழுப்ப வைகோ ஒரே டென்ஷன் ஆகி செய்தியாளர்களிடம் கத்தியிருக்கிறார். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன், திமுக கூட்டணியில் சேர்ந்து கரைந்து காணாமல் போன இயக்கங்கள் பல. அதில் மிக முக்கியமான இயக்கம் மதிமுகவை திட்டம் போட்டு கரைத்து விட்டார் ஸ்டாலின். இனி மதிமுக திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தாலும் கூட மதிமுக என்ற இயக்கம் இனி தலையெடுப்பது என்பது கடினம்தான். அதிமுக கூட்டணியில் சேர்ந்த பிறகு தேமுதிக எப்படி சிதைந்து சின்னாபினமானதோ, அந்த கூட்டணியை உடைத்து எப்படி காணாமல் செய்தாரோ ஸ்டாலின், அதே போன்றுதான் மதிமுகவின் கதையும் இப்பொழுது முடித்து விட்டார்கள். திமுக எப்பொழுதுமே அவர்களுக்கு எதிராக ஒரு சக்தி வளர்வதையோ ஒரு தலைவர் வளர்வதையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துண்டு சீட்டு தலைவரை கூட முன்னுரிமை கொடுத்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே தவிர, அனைத்து திறமையும் உள்ள ஒரு தலைவராக இருந்தாலும் கூட அவர் திமுகவிற்கு எதிராக வளருகிறார் என்றால் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு திறமையான தலைவர்கள் இங்கு தேவையில்லை. எங்களுக்கு
திறமையான தலைவர்கள் இங்கு தேவையில்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் செய்கின்ற அத்தனை அநீதிகளையும் கேள்வி கேட்காமல் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பாதுகாக்கின்ற தலைவர் தான் வேண்டும். இப்படிப்பட்ட தொண்டர்கள் திமுகவில் இருப்பதால திமுகவில் திறமையும் தகுதியும் மிக்க தலைவர்கள் இருந்தாலும் கூட கோபாலபுரத்தை துண்டு சீட்டுக்கு மட்டும்தான் அங்கே மரியாதை. கோபாலபுரத்து துண்டு சீட்டு மட்டும்தான் அங்கே அதிகாரத்துக்கு வர முடியும். ஏன்னா இப்படி ஒரு நிலையை கருணாநிதி உருவாக்கி வச்சுட்டு போயிட்டார். கருணாநிதி அவர் இருந்த காலகட்டத்திலேயே அவரை சுற்றி பல திறமை மிக்க தலைவர்கள் இருந்த பொழுதும் கூட அவர்களுக்கு யாருக்கும் முன்னுரிமை கொடுக்கவில்லை. இவருக்கு அடிமையாக யாரெல்லாம் பணி செய்தார்களோ அவர்களை முன்னுரிமை கொடுத்தார்கள். அதனாலதான் வைகோ அந்த நேரத்தில் வெளியேறி போனார். வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களோ, இப்பொழுது இருக்கின்ற அடிமை துரைமுருகன் அவர்களோ, அதே போன்று முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்களோ, இவர்கள் எல்லாம் கருணாநிதி அவர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் திமுகவில் கருணாநிதி அவர்களுக்கே சிம்ம சொப்பனமாக இருந்தார் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அவருக்கு பதவியின் மீது இருந்த பற்றும் சுயநலமும் தான் அவரை அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வராமல் காத்து கொண்டது. பதவி மீது அவருக்கு ஆசை இல்லாமல் இருந்திருந்தால், சுயநலம் அவருக்கு இல்லாமல் இருந்திருந்தால் மருத்துவர் ஐயாவோடு அவர் கைகோத்திருப்பார். ஏன் சார்ந்த இயக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு பின்னோக்கி இருக்கிறது என்பது அவருக்கே தெரியும். தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டு உரிமை இழந்து கிடக்கின்ற ஒரு சமூகத்திற்காக ஒரு தலைவர் தன்னிசையாக எழுச்சி பெற்று வெளியே வந்து இவ்வளவு பெரிய மக்களை ஒன்றிணைத்து இருக்கிறார். இந்த தலைவருக்கு நாமும் உறுதுணையாக நின்று இந்த சமூகத்தை நாம் வழிநடத்த வேண்டும் என்று வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களோ துரைமுருகன் அவர்களோ அப்பொழுது எண்ணி இருந்தால் திமுக அப்பொழுதே காணாமல் போயிட்டு இருக்கும். ஏன்னா அப்பொழுது இவர்களெல்லாம் திமுகவிற்கு பக்கபலமாக நின்றார்கள். அதனாலதான் திமுக இன்னைக்கோ உயிரோடு இருக்குது. இதுதான் திமுகவுடைய உண்மை முகமே தவிர திமுகவில் யாரும் அந்த இயக்கத்திற்கு எதிராக வலிமையாக நின்றுவிட முடியாது. இதே நிலையில் தான் இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் திமுகவிற்கு எதிராக சற்று வலிமையாக வளர்கிறார் என்ற நிலை தெரிந்தவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்வதற்கு விடக்கூடாது. அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சற்று வளர்ந்தால் கூட அது திமுகவிற்கு ஆபத்து என்பதை அவர் உணர்ந்து இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதனாலதான் உங்களுக்கு 2 தொகுதி தான் கொடுப்போம். அப்படி 2 தொகுதி கொடுத்தால் கூட ஒரு தொகுதி உதயசூரியன் சின்னத்திலையும் இன்னொரு தொகுதியில் வேண்டும் என்றால் நீங்கள் பானை சின்னத்தில் நின்னுக்குங்க. ஆனா ஒரு தொகுதியில உதயசூரியன்ல தான் நீங்க நிக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது திமுக கூட்டணியில. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் பரவாயில்லை, 3 தொகுதிகள் இல்லை என்றால் எங்களுக்கு இந்த கூட்டணியே வேண்டாம் என்ற நிலைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, திருச்சியில் நடந்த அந்த மாநாடு திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை நாம் மறுக்க முடியாது. அந்த மாநாட்டை நடத்துவதற்கு பல கோடி ரூபாயை கொட்டி கொடுத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுன். பல கோடிகளை கொட்டி கொடுத்து விட்டு அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கலனா அவர் விடுவாரா திருமாவளவனை? ஆதவ் அர்ஜுனுக்கும் திருமாவளவனுக்குமான ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, இந்த முறை ஒரு எம்பி சீட் அவருக்கு கொடுக்கணும். இந்த முறை ஒரு எம்பி சீட் அவருக்கு கொடுப்பதாக திருமாவளவனுக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கும் போடப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை திருமாவளவன் மீற முடியாது. ஏனென்றால் பல கோடிகள் அந்த திருச்சி மாநாட்டிற்கு செலவு செய்தவர் ஆதவ் அர்ஜுன். ஆதவ் அர்ஜுனுடைய நம்பிக்கை இப்பொழுது நமக்கு ஒரு எம்பி சீட்டு விசிகாவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் திருமாவளவன் பின்னாடி இருக்கிறார். ஒருவேளை அவருக்கு இப்பொழுது சீட்டு கிடைக்கவில்லை என்றால் திருமாவளவனின் அரசியல் வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. விசிகா கட்சிக்குள்ளேயே பெரிய பூகம்பம் வெடிப்பதற்கு வாய்ப்புண்டு. வன்னியரசு ஏற்கனவே 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கட்சியில் படிப்படியாக பயணித்துதான் அவர் இன்று துணை பொதுச் செயலாளர் நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வன்னியரசுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நேற்று வந்து இயக்கத்தில் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டால் வன்னியரசே விசிகாவிற்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் அறிந்து கொண்ட திருமாவளவன் அவர்கள் இந்த முறை ரவிக்குமார் அவர்களுக்கு சீட்டு இல்லை என்றாலும் 2 தொகுதிகளை கேட்கிறார். தனி தொகுதி, 2 தனி தொகுதிகளில் ஒரு தொகுதியில் திருமாவளவன், இன்னொரு தொகுதியில் வன்னியரசு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உண்டு. 3ஆவதாக அவர் கேட்கின்ற தொகுதி ஆதவ் அர்ஜுனுக்கு கேட்கிறார். அது பொது தொகுதி. அந்த தொகுதி ஒன்று பெரம்பலூர், இல்லை என்றால் கள்ளக்குறிச்சி. இந்த 2இல் ஒரு தொகுதியை திருமாவளவன் கேட்கிறார். ஆனால் இந்த 2 தொகுதியுமே திமுக நேரடியாக களம் காணுவதற்கான வாய்ப்பு உள்ள தொகுதி. ஆகையால தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்க முன்வரவில்லை. திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது என்ன செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்ப வைத்து ஏமாற்றி இருக்கிறார் திருமாவளவன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்ன நடக்கப் போகிறது? திமுக கூட்டணி உடைய போகிறதா? விடுதலை சிறுத்தைகள் வெளியேற போகிறதா? அல்லது கூட்டணிக்கு உடன்பட போகிறதா? விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தான் கொடுக்க போகிறார்களா? அல்லது விசிக திமுக கூட்டணியில் போராடி 3 தொகுதிகளை பெற்றுவிடுமா? என்னதான் நடக்கப் போகிறது திமுக கூட்டணியில்? விசிக நீடிக்குமா அல்லது வெளியேறுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.